வணக்கம் மக்கள்ஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தாட்றோம் தூக்குறோம். இன்னைக்கும் விளையாடுறதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா பார்த்துருவோமா? ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுவீங்க. உங்களுக்கு சினிமால யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பத்தின பேர் மட்டும் சொன்னீங்கன்னா நாங்க ஒரு 5 ஈஸியான கொஸ்டின் கேட்போம். அந்த 5 கேள்விகளுக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர்னு 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் வின்தரா கிளப் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம்லயோ டீ சாப்பிட்ற டைம்லயோ ஒரு சின்ன கேம், இப்படி போய் அப்படி வந்துடலாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் கேம் விளையாடிட்டு போலாமே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல் காலர் யாரு? வணக்கம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஏமட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பத்தி கேளுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. ஏஆர் ரஹ்மான் முத்து திரைப்படத்துக்கு அப்புறமா ரஜினியோட எந்த திரைப்படத்துல இணைஞ்சு ஒர்க் பண்ணாரு? படத்துக்கு அப்புறம் படையப்பா. இல்லை, சிவாஜி என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. ஓகே, இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பத்தி. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. முக்காலா இந்த பாடல் இருக்கு இல்லையா, யார் பாடின பாட்டு? மேல் அண்ட் ஃபீமேல். சரியா கேட்கல, சொல்லுங்க. இல்லைங்க, முக்காலா பாட்டு யார் பாடினா? மேல் ஃபீமேல் ரெண்டு பேர் சொல்லுங்க. மனோ. ஃபீமேல்? ஃபீமேல் வந்து ஸ்வர்ணலதா. சூப்பர், சரியான பதில். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்குள்ள போறோம், சரிங்களா? ஓகே. ஒருவன் ஒருவன் முதலாளி இந்த பாடல் இருக்கு இல்லையா, இது எந்த திரைப்படம்? முத்து. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. மின்சார கனவு படம் இருக்கு இல்லையா, ஓகே. அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்குச்சு இல்லையா ஒரு பாட்டுக்காக, அது என்ன பாடல்? தங்கத்தாமரை மகளே. சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிஜிஎம் எது? எனக்கு அந்த ரோஜா படத்துல வர்ற பிஜிஎம் பிடிக்கும். லவ் பிஜிஎம்மா? இல்ல இல்ல, அந்த தமிழா தமிழா வரும். ஓ, அதான் வந்து பேட்ரியாட்டிக்கா பிடிச்சிருந்தா ஓகே தான். சரி, உங்களுக்கான நான்காவது கேள்வி. ஆஸ்கார் அவார்ட் எந்த திரைப்படத்துக்காக கொடுத்தாங்க ஏஆர் ரஹ்மானுக்கு? என்னங்க திருப்பி கேளு. ஆஸ்கார் அவார்ட். ஸ்லம்டாக் மில்லியனர். சூப்பர். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி கேட்க போறோம், சரிங்களா? 4 முடிச்சு இப்ப 5வது கொஸ்டின். இதுக்கு சரியா நீங்க பதில் சொல்லணும். ஓகே, வெரி குட். ஏஆர் ரஹ்மானோட இசையில, ஹலோ லைன்ல இருக்கீங்களா? ஏதாவது பேசுங்க. நான் பேசும்போது நீங்க எதுவுமே பேசலன்னா அப்புறம் என்ன பண்றது? இல்லைங்க, ஆல்ரெடி எனக்கு கிராஸ் ஆகுது, அதனால தான். தேரே இஷ்க் மேன் படம் இருக்கு இல்லையா, என்னங்க? தேரே இஷ்க் மேன் படத்துடைய கதாநாயகி யார்? தேரே இஷ்க் மேன் கதாநாயகிங்களா? கீர்த்தி சோனன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாரு அப்படின்றத பார்ப்போம். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய், வணக்கம். சொல்லுங்க. நிரஞ்சனி வேளாங்கத்துல இருந்து. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ஆக்டர் ஷாலினி. ஷாலினி அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா. சரி, எந்த திரைப்படத்துல இருந்து உங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்? எனக்கு காதலுக்கு மரியாதையில பிடிக்கும். காதலுக்கு மரியாதையில இருந்து பிடிக்குமா? சரி, ஓகே, ரெடியா? கேள்விக்குள்ள போமா? ஓகே. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேவரட் படம் அவங்களோடது எது? அவங்க படத்துல எனக்கு ஃபேவரட் வந்து அலைப்பாயுது. அலைப்பாயுது தான் ஃபேவரட் படமா? ஆமா. சூப்பர். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. பிள்ளை நிலா இந்த படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? இல்லைங்க, தெரியலையே. அதெல்லாம் குட்டிஸா அப்படியா? நடிச்சிருக்காங்க. ஷாலினி என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. குட்டியா நடிச்சிருக்காங்களா? குட்டியா நடிச்சா அவங்க பேரு பேபி ஷாலினிங்க. அவங்க குட்டியா தான் நடிச்சிருப்பாங்க நிறைய படத்துல. நீங்க அவங்க பேர் கேட்டா அதுல இருந்து தான் கேட்கணும். சரி, பரவாயில்ல. நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு சினிமால யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பத்தின கேள்விகள் நாங்க கேட்போம். அதுவும் ரொம்ப ஈஸியா. அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர்னு கையை தட்டி 1000 ரூபாய் மதிப்பிலான வின்தரா கிளப் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான்.
ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. உங்களுக்கு யாரை வேணால் பிடிச்சிருக்கலாம், ஹீரோ பிடிச்சிருக்கலாம், ஹீரோயின், இல்லை மியூசிக் டைரக்டரு, இல்லைன்னா பாடல் ஆசிரியர், பாடினவங்க, இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது போதும் எங்களுக்கு. நாங்கள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விகளாக உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் அதுக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் தான் வின்னர். ஆனால் நீங்கள் கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த டிவி கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பேசாமல், கும்பலாக டிஸ்கஸ்லாம் பண்ணாமல், ஏன்னா நம்ம கொடுக்குறதே ஒரு 5 செகண்ட்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். செல்வன், சென்னை. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? எம்ஜிஆர். ஓகே, கேள்விக்குள்ள போலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, ஏழையின் வேர்வையை உறிஞ்சுபவர்களை இந்த கைகள் சும்மா விடாது. இது என்ன திரைப்படத்தில் வரக்கூடிய வசனம்? குழு கொடுக்க முடியுமா? க்ளூ கொடுக்கவா? ரொம்ப ஈஸி. எப்படி சாப்பிட்றீங்க? டெய்லி சாப்பிட்றீங்க. விவசாயி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. என் பேரு சனீஷ். எந்த പേരാ? എവിടെ നിന്ന് വിളിക്കോ ചേട്ടൻ? ചേരാനല്ലൂർ, കേരള. കേരള. കേരളാവോ? നന്നായിട്ടുണ്ട്, നന്നായിട്ടുണ്ട്. കേരള എവിടാ? കേരള പെരുമ്പാവൂർ. ஓ, குறைச்சி மட்டும் நான் மலையாளமும் கேரளாவும் அறியும். தெரியும் தெரியும்? கொஞ்சம் தான். அவ்வளவு தெளிவாவா தெரியுது? சரி, கொஞ்சம் தான். கொஞ்சம் தெரியுதா? தெரியும் தமிழ். ஓகே ஓகே ஓகே, சரி சரி, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிருக்கு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பேரு சனீஷ். ஓகே, யாரை பத்தின கொஸ்டின் கேட்கணும்? உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? ரஜினி சார். ஹலோ. ரஜினி 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 அவர்களை பத்தின கேள்வி. ஓகே, பாஷா படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார்? பிஜிஎம்லாம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. யாரு? தேவாவா? தேவா சார். நல்லா யோசிங்க. 3 தேவா என்பது சரியான பதில். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? அண்ணாத்த படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கு. அந்த படத்துல தங்கச்சியா நடிச்சது யாரு? கீர்த்தி சுரேஷ். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, வாய்ப்புகள் அமையாது, நாம தான் அமைச்சுக்கணும். இந்த வசனம் எந்த திரைப்படத்துல வரும்? படம் ஃபுல்லா டயலாக் வசனமா தான் இருக்கும். அந்த படம் ஃபுல்லாவே പടയപ്പാ. പടയപ്പല്ലോ അണ്ണാമലയാണോ? അണ്ണാമലയും ഇല്ല, അണ്ണാമല ഇല്ല. ഇത് കോച്ചടയാണാവോ? നന്നായിട്ട് വിளையாடுனீங்கோ. தேங்க்யூங்கோ. சூப்பர், நைஸ், வெரி குட். எனிவேஸ், கேரளால இருந்து லவ். ஓகே, அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம், லதா பேசுறேன். லதா, ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? சித்ரபாக்கா. ஓகே, யாரை பத்தின கொஸ்டின் கேட்கணும் இன்னைக்கு? டைரக்டர் பாரதி ராஜா. பாரதி ராஜா அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, பாரதி ராஜா அவர்களுடைய முதல் திரைப்படம் எது? 16 வயது நிலை. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? நிறம் மாறாத பூக்கள்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு அவர் குரல் கொடுத்திருப்பாரு. எந்த கதாபாத்திரம்? மலையாள நடிகர் விஜயனுக்காக. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே. காதல் ஓவியம் இந்த படம் பார்த்திருக்கீங்களா? இதுல டயலாக் எழுதுனது யாரு? மணிவண்ணன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. அப்புறம் யாரோ பக்கத்துல இருந்து அப்படி இப்படின்னு காத்து ஊதிட்டு இருந்தாங்களே, அவங்க யாரு? அவங்க கிட்ட இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்போ அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. ரஞ்சிதா ஃப்ரம் வேதாரண்யம். ஓகே, யாரை பத்தின கொஸ்டின் கேட்கணும்? விஜய் பத்தி. விஜய் அவர்களை பத்தின கேள்வி. ஓகே, ஆமா. உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்திய அடிப்படை சட்டம் இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். என்ன திரைப்படம் இது? எந்த திரைப்படத்துல இந்த வசனம் வரும்? சர்க்கார். சர்க்காரா?
இதெல்லாம் ஓகே தான், ஆனா தமிழன் படத்துல தான் அது வரும். இந்த குடிமகனுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னதும் சர்க்காருன்ட்டீங்க, கரெக்டா? ஆமா. ஆ சரி, பரவாயில்ல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். என்ன பட்டாசெல்லாம் வெடிக்குது? சரி சரி, நம்ம நிகழ்ச்சிக்காக வெடிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ. என்னங்க பட்டாசு வெடிச்சிட்டே பேசுறீங்க? ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டாது பேசுங்க. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? ஹலோ. ஓ, அடுத்த காலரா? வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், உங்க பேரு? என் பேரு சூர்யா. சூர்யா எவடா? கேரளாவோ? இல்ல, மும்பை. மும்பையோ? ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க சூர்யா, எப்படி இருக்கு மும்பை? மும்பை ரொம்ப மழையா இருக்கு. அங்க எப்படி இருக்கு சென்னையில? சென்னை மழை பெய்யற மாதிரி இருக்கும், ஆனா மழை பெய்யாது. அப்படியா? ஆமா, நல்ல செம்மையான மழை. சொல்லணும்னு ஆசை தான், ஆனா வராது. வரும் டிசம்பர்ல வரும் பாருங்க. எங்க சார், நாங்களே சிலிண்டர் இல்லாம வெளியே தான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே ரோட்ல போட்டு போவோம், வரும்போது வெந்து போயிடும். அதை எடுத்துட்டு போய் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் இன்னைக்கு? எனக்கு சூர்யாவை பத்தி கேள்வி கேட்கணும். ஓ, சூர்யா பத்தி கேள்வியா? ஓ, அப்போ உங்க அம்மா அப்பா சூர்யா ஃபேன், உங்களுக்கு சூர்யான்னு பேர் வச்சிட்டாங்களா? இல்ல அப்படி இல்ல. எங்க விஜயகாந்த் ஃபேன் எங்க வீட்டுல எல்லாரும். விஜயகாந்த் ஃபேன். சூப்பர். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாரணம் ஆயிரம் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் யார்? என்னது மறுபடியும்? வாரணம் ஆயிரம் படத்துடைய டைரக்டர் பேர் என்ன? கௌதம் மேனனா? ஏங்க, ஒரே ஒரு கேள்வி எனக்கு. பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க உசுரை கொடுத்து சொல்லி தராங்களே, அதை அப்படியே வாங்கி சொல்ல வேண்டியதானே? சரி, கௌதம் மேனன் என்பது சரியான பதில். பாவங்க, ஒரு பக்கத்துல ஒரு ஜீவன். யார் அந்த ஜீவன்? யாரு அது? எங்க அம்மா. ஏங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கௌதம் மேனன் சொல்லி எப்படியாச்சும் இதுல மார்க்க வாங்கு அப்படின்றாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி சொல்றதுக்கு டவுட் வேற. சரி, ரெண்டாவது கேள்வி போலாமா? போலாம். கங்குவா படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? தேவி பிரசாத். சூப்பர். இப்பதான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான தேர்ட் क्वेश्चन போறோம். ஓகே ஓகே. வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, சூர்யாவுடைய நடிப்புல லிங்குசாமி இயக்கத்துல வந்த திரைப்படம் எது? அஞ்சான் என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி, எந்த ஹிந்தி திரைப்படம் சூர்யா நடிச்சு ரீமேக் பண்ணாங்க? சிங்கம். இல்லை, காஜினி என்பது சரியான பதில். ஓகேங்களா? சிங்கமும் பண்ணிருக்காங்களா? சிங்கம் பண்ணாங்க, பட் ஃபர்ஸ்ட் பண்ணது அதானே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட், நன்றி, நல்லா விளையாண்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் லவ். அண்ட் அம்மா ரொம்ப சூப்பர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் இதுக்கு சொல்கிறது, அம்மா சொன்னால் கேட்கணும்னு. பார்த்தீங்களா? சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. உமா ஃப்ரம் சிதம்பரம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி. வெரி குட். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறோம். காலா திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? தேவா. தேவாவா? யாருங்க? தேவா. யோசிங்க. 4 எனக்கு 3 2 1. ஏங்க, மனசாட்சி எல்லாம் எப்படிங்க தேவா அப்படின்னு சொன்னீங்க? பிஜிஎம்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா? எனக்கு தேவா. வேற ஒரு ஆப்ஷன் தர ட்ரை பண்ணுங்க. வேற யாரா இருக்கும்? யாருன்னா ஏன் சந்தோஷ் நாராயணன்லாம் போட்டிருக்க மாட்டாரா? ஏங்க விட்டுவீங்க? சந்தோஷ் நாராயணன் என்பதாங்க சரியான பதில். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ வணக்கம், உங்க பேரு? சந்தியா. எங்க இருந்து கால் பண்றீங்க? வேதாரண்யம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சாரவதி. யாரு? விஜய் சாரவதி. விஜய் அவர்களை பத்தின கேள்வி. ரெடியா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஹலோ, சொல்லுங்க. நீங்க யாரு கேளுங்க? விஜயா, விஜய் சேதுபதியா? விஜய் சார் தான். விஜய் சார் தானே? சரி சரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், யாரை பத்தி கேக்குறாங்க அப்படின்ட்டு. சரியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. இந்த டயலாக் எந்த திரைப்படத்துல வரும்?
என்ன யோசிக்கிறீங்க? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. சோனியா அகர்வால் இதுல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. என்ன டைம் முடிஞ்சு போச்சு. மதுரை என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க. என் பேரு தனுஷ்குமார், ஆவடியில இருந்து ஃபோன் பண்றேன். யாரை பத்தின கேள்வி கேட்கலாம்? சிவகார்த்திகேயனை பத்தி கேட்கணும். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகளா? உங்களுக்கான முதல் கேள்வி, சிவகார்த்திகேயனோட எந்த திரைப்படத்துல ஹன்சிகா மோத்வானி சேர்ந்து நடிச்சாங்க? மான் கராத்தே. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே. சிவகார்த்திகேயன் நடிப்புல வந்த டான் திரைப்படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? சிபி சக்கரவர்த்தி. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? மாவீரன் படத்துல யாரு சிவகார்த்திகேயனுக்கு ஹலோ சொல்லுங்க கேக்குதா? ஓகே ஓகே. என்னன்னா மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குமே, யார் குரல்? விஜய் சேதுபதி. வெரி குட். உங்களுக்கான நான்காவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல மதுராசி படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துல வில்லன் யாரு? வில்லனா? 4 3 2 1 வித்யூ ஜம்ஹால் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நைஸ். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமம் சங்கர். ஓகே. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் இன்னைக்கு? நடிகர் சிம்பு சார். சிம்பு அவர்கள் பத்தின கேள்வியா? செம்ம செம்ம. ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, கோவில் படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார்? ஹரி சார். ஹரி 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 மியூசிக் டைரக்டருங்க. தெரியலையா? கோவில் படம் தான் சார். கோவில் தாங்க. மியூசிக் இசை போட்டது யாரு? ஹாரிஸ் ஜெயராஜ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஹாரிஸ் ஓ கரெக்ட் அப்படின்னு நினைச்சா ஹரி சார் அப்படின்னு இருக்கார். இன்னது இங்கே இருக்குதே அப்படின்னு மறுபடியும் கேட்டேன். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக் மேம். வேர் ஆர் யூ காலிங் ஃப்ரம்? திருப்பூர். ஏங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? டிராவலிங்ல இருக்கீங்களா? திருப்பூர் டு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது எங்க இருந்து கூப்பிடுறோம் சொல்ல? திருப்பூர். சரி, யாரை பத்தின கொஸ்டின் கேட்கலாம் இன்னைக்கு? அஜித். ஏங்க எல்லாத்துக்கும் ஆன்னு யோசிக்கிறீங்க? அஜித் தாங்க. அஜித் தான். கன்ஃபியூஷன் இல்லைல்ல? இல்லைங்க. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது அப்படின்னு பெருசா பேசுவாரு. ஆனால் இந்த டயலாக் எந்த திரைப்படத்துல வரும்? 5 4 மறந்துட்டீங்களே. மறந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லுவாரு. என்னங்க? நானா செதுக்குனேன்னு சொல்லுவாரு. என்ன படம்? பில்லா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். அது தளர்னது அவரோட ஐக்கானிக்கே அந்த டயலாக் தானேன்னு போட்டு விட்டா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க? யார் பேசுறீங்க? நல்லிச்சாமி உங்ககிட்ட பேசிருக்கேன். ஓகே. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் இன்னைக்கு? உலகநாயகன் கமலஹாசன் அவர்களா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம என்ன பண்றோம்னு தெளிவா இருக்கணும். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? 5 4 மறுபடியும் சொல்லவா? நம்மளை சுத்தி யார் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, நம்மளை சுத்தி நீங்க சொல்லுங்க. ஒண்ணாம் முடிஞ்சது யார் படத்துல வரும்? இல்லை, நாயகன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே. இன்னைக்கும் நிறைய பேர் விளையாண்டாங்க. வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வின் தர கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன மக்களே, சாயந்தரம் வேலை இப்போ நம்மளுடைய ஷோவுடைய நிறைவு பகுதி. அதனால் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தற்றோ தூக்குறோம்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care மக்களே.